வேர்ஸ்ட் ப்ரோ. வேர்ஸ்ட்னா ஆவரேஜ். எனக்கு பிடிக்கல ப்ரோ. அவங்க நல்லா செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. செம்ம காது வலி. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் என்னால் உட்கார முடியல. அதுக்கப்புறம் வெளில செகண்ட் ஹாஃப் போனால் ரொம்ப ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்குது. ஆனால் எப்படி சொல்கிறது, டைரக்ஷன் வைஸ் நல்லா போகுது. பட் ஆனால் ஓவர் கிளம்ஸியாக வந்து அப்படி ஒரு மாதிரி கச்சா முச்சான்னு இருக்குது. நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. ஆனால் எதுவும் நம்மளுக்கு செட் ஆகாத மாதிரி இருக்குது. ப்ளஸ் வந்து சூர்யாவோட ஆக்டிங்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் ஆனால் நல்லா பண்ணியிருக்கலாம். நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணின்னு வந்தோமோ எதனா ஒரு மாற்றம் இருக்கும்னு நினச்சிட்டு தான் வந்தோம். அந்த எக்ஸ்பெக்டேஷன் சுத்தமாக இல்லை. அது ஏதோ ட்ரை பண்ணாங்க ப்ரோ. அதெல்லாம் வேலை ஆகாது ப்ரோ. எப்படி இருக்கும் அது? ஏதோ சும்மானா ஒரு கேமியா வச்சா கடைசியில் ஓடிடுவோம்னா எல்லா படமும் ஓடிடலாம். அது அதெல்லாம் இதெல்லாம் இல்லை. பாபிடியோலாம் நம்ம அடுத்தது நம்ம தளபதி படத்துல வருவாரு பாருங்க, எப்படி இருப்பாரு பாருங்க. பட் ஆனா அமரன் வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. ஆனா ஸ்கிரீன் கிடையாது கஷ்டம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது ஆல்ரெடி பாதி ஸ்கிரீன்ல தான் இருக்கு. இப்ப எல்லாமே தூக்கிடுவாங்க. கொஞ்சம் எதனா கொஞ்சம் ஆல்டர் பண்ணிருக்கலாம். ஆனா ஓவர் கிளம்ஸியா இருக்கு. அது மட்டும் நாய்ஸ் அதிகமா இருக்கு. படம் ஃபயரா இருக்கு, சான்ஸே இல்ல. லாஸ்டா வர எல்லாம் அந்த கார்த்தி வர சீன்லாம் பயங்கரமா தெரியுது. ஸோ அதனால எல்லாரும் வாங்க, கங்கோவா பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. படம் ஃபுல்லாவே எக்ஸ்பெக்டேஷன் தான் சார். எல்லாமே பூர்த்தி பண்ணிருச்சு. படம் எங்கெங்கெல்லாம் எதிர்பார்க்குறோமோ எதிர்பார்ப்பை விட அதிகமாவே கொடுத்துருக்காரு நம்ம டைரக்டர். ஸோ அதனால கங்கோவா டீமுக்கு எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். கண்டிப்பா அதான் லீடிங். பார்ட் 2க்கு வெயிட்டிங். அப்பதான் த்ரில்லிங் தெரியும். வேற மாதிரி வந்து பார்த்தாதான் தெரியாது. சூர்யா நடிப்பு அதுக்கு மேல வேற படம் ஓவரால் எப்படி சார்? படம் நல்லா இருக்கு. நல்ல படம் வந்து நல்லா இருக்கு. நம்பி போய் பார்க்கலாம். சிவா டீம் வந்து செம்மையா பண்ணியிருக்காரு. சூர்யா சார் ஆக்டிங் வேற லெவல். ஸ்க்ரீன் பிளே, சவுண்ட் எஃபெக்ட் பக்காவா இருக்கு. ஒரு நல்ல சூப்பர் மூவியா இருக்கு. கம்பல்சரியா ஃபேமிலியோட கூட பார்க்கலாம். செம்மையா இருக்கு. ஆக்ஷன், சவுண்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு. சூர்யா சார் மாஸ் பண்ணிட்டாரு. கங்குவார் இஸ் பெஸ்ட் மூவி. எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க. நல்லாவே இல்லைங்க. எதுவுமே நல்லா. விஷுவல் எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்கு. அவரோட ஆக்டிங் ஓகே. ஆக்டிங் பத்தி நம்ம சொல்றதுக்கு இல்லை. அவர் நல்லாவே ஆக்ட் பண்ணுவாரு. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல தான் வந்தோம். பட் ஸ்டோரியே இல்லை, எதுவுமே இல்லை. காமெடி இல்லை, சென்டிமெண்ட்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. சின்ன பையன் சீனா ஒண்ணுமே இல்லைங்க. என்னங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன். எனக்கு புரியல. சும்மா பிரம்மாண்டமா இருக்கு, பேருக்குன்னு இருக்கு. ஃபேன்ஸ்க்கு இந்த ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதுனால ஓகேயா இருக்கும். பட் அவரோட சிவாவோட படம் தெரிஞ்சு அதே மாதிரி சூர்யாவோட ஆக்டிங் செம்மையா இருந்தது. ரெண்டாவது சிஜி ஒர்க் எல்லாமே செம்மையா இருக்கு. செம்மையா இருந்துச்சு. இவ்வளவு தூரம் செம்மையா இருக்கீங்களா? ஆனா நிறைய பேர் வந்து லேகா இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க. ஆமா, லைட்டா லேகா இருக்கு. மூவி லேகா போகுதுன்னா ஃபைட் சீன்ஸ் ரொம்ப இருக்கு. சூர்யா லுக் நல்லா இருக்கு, அதுக்காக பார்க்கலாம். விஷுவல்ஸ் நல்லா இருக்கு, பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு கேமியோ நல்லா இருக்கு. வேற என்ன சொல்றது, 3D ல பார்த்தா மட்டும் 3D கண்டிப்பா வருது. பிரான்சிஸோட லுக் தி பெஸ்ட், சூப்பரா இருந்துச்சு அவரோட இது. ஓகே, இல்ல நான் வந்து இதான் கேக்குறேன். லுக் நல்லா இருக்கு, நடிப்பு நல்லா இருக்கு, சூர்யாக்காக பார்க்கலாம். கதை நல்லா இருக்கா? நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. ஒன்ஸ் வாட்ச் ஃபியூச்சர் அப்படிதான் ப்ரோ வருது. அப்படியே parallel பாஸ்ட் சரி ஃபியூச்சர் சரி. சோ நல்லா இருக்கு ப்ரோ படம். ஓகே, அந்த கேமரா ஒர்க் அவுட் ஆயிருக்கா? பெர்ஃபெக்ட்டா இருக்கு. செமையா இருக்கு. ஓகே, டிசைன் பண்ணி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இல்ல அது கேக்கல நான். படத்துல எப்படி என்ன மாதிரி கேரக்டர் ரோல் பண்ணிருக்காங்கன்னு கேக்குறேன் நான். நல்லா இருக்கு. ரோல் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அப்படியே ஓகே, மியூசிக், சாங்ஸ் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூப்பரா இருக்கு. யோலோ சாங் செமையா இருக்கு. இல்லை மேக்கிங்லாம் நல்லா இருக்கு. பட் ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கு. கார்த்தி வர்றது நல்லா இருக்கு. சூர்யா ஆக்டிங் நல்லா இருக்கு. பட் சிவா படத்தில் எப்போவும் மாஸ் இருக்கும். அது மாஸ் இந்த படத்தில் இல்லை. எப்போ அஜித் வந்து ஒரு மாசாக இருக்கும், அதில் மாஸ் அந்த இல்லை. பட் படம் இல்லை, ஓகே பார்க்கலாம். இருக்கு ஸ்க்ரீனு எதுவுமே தெரியல. பிளாக் அண்ட் ஒயிட் படம் பார்த்தா எப்படி இருக்கும்? 3Dன்றாங்க, வேஸ்ட். 3Dல எடுத்துக்கலாம், 2Dல எடுத்துக்கலாம். சூர்யா ஆக்டிங்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் நமக்கு புரியணும் இல்லையா கதை? நம்ம பார்க்குறோம், என்ன நடக்குது, யார் வரா யார் போறா என்ன பேசுறாங்கன்னே புரியல. சூர்யா மட்டும் தான் தெரியாது, யாருமே தெரியல. பார்ட் 2ல புரியுமா? பார்ட் 2ல தயவு செய்து வேணாம். படம் நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஸ்டோரி நல்லா இருந்தது. சென்டிமெண்டா பாட்டு இருக்கு. சென்டிமெண்டா நல்லா இருக்கு. ரொம்ப ஆசை. பட் இன்னைக்கு அது நடந்திருக்கு. டிஎஸ்பியோட பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருக்கு. செகண்ட் பார்ட் மேபி இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இந்த ப்ரோ வந்து ஆந்திராவிலேருந்து இங்கே வந்திருக்கிறாரு எங்க கூட படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு. படம் பயங்கரமா இருக்கு. சிவா அவர் எடுத்திருக்காரா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சிவாவா நீங்களே ஆச்சரியப்படுவீங்களா? படம் வேற லெவலு ப்ரோ. கொடுத்த காசுக்கு ஒர்த்து ப்ரோ. சூர்யாவோட ஆக்டிங் சொல்லவே வேணாம். 49 வயசு ஆயிடுச்சு. உடம்பு வச்சு 6 பேக்ஸ் செஸ்ட் அப்படி இப்படின்னு வச்சு அவர் சூப்பரா இருக்கு. படம் பயங்கரமா இருக்கு. விஷுவலா சூப்பரா பார்க்கலாம் ப்ரோ.
நெகட்டிவ் ரிவ்யூ சில பேர் குத்துன்னு இருக்கானுங்க, ஏன் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. படம் வேற லெவல். விசுவாசம் இதோட நிறுத்திக்கோங்க. இந்த பீரியாடிக் மூவிஸ்ன்னு போயிட்டு அந்த பீரியாடிக் மூவியோட ஒரு இதையே கெடுத்துறாதீங்க. நீங்க எடுக்கிற பீரியாடிக் மூவி எவனா பார்த்தானா அவன் வாழ்க்கைக்கும் வேற பீரியாடிக் மூவியே பார்க்க மாட்டான். சென்டிமெண்ட்டை தயவு செஞ்சு பீரியாடிக் மூவில எடுத்துன்னு வராதீங்க. பார்ட் 2 வேற முடிவு பண்ணிட்டாங்க போல, எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சூர்யாவை முடிச்சிட்டீங்க, கார்த்தியையும் முடிச்சு விட்டுறாதீங்க, பார்த்து எடுங்க. பார்ட் 2 நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எதிர்கொள்வோம்.